ஜெய் சாயிராம். பாதைகள் கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உனக்கான நல்ல பாதையை நான் உனக்கு காட்டுகிறேன். இனி மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழப் போகிறாய். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு உனக்கு சாதகமாகவே அமையும். வாழ்க்கை என்னும் பயணத்தில் உன்னை பயணிக்க செய்த உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ செல்ல வேண்டிய பாதை எது, நீ இறங்க வேண்டிய வழி எது, நீ செல்லும் வழி எது என்பதை உன் சாயப்பா நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் உன்னை எப்பொழுதுமே நான் அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன். எது வந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நான் காட்டும் வழியில் சென்று கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இன்பத் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சமநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கையில் அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திரு. வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. என்னை நம்பு. உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் நடப்பதை தடுத்து நிறுத்தும் சக்தி இங்கு யாருக்குமே இல்லை. அதை முதலில் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு செல்வமே, உன்னுடைய எண்ணம்தான் உன் வாழ்விற்கு முதல் எதிரியாகவே இருக்கும். என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, வாழ்வு என்னாகிவிடுமோ என்ற பயம்தான் உன் வாழ்வை நல்ல வழியில் எடுத்து செல்லாமல் வேறு பாதையில் உன்னை அழைத்து செல்கிறது. என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். வருவது வரட்டும், போவது போவட்டும் என்ற தைரியமாக இரு. வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. அப்படி இருந்து பார். நடப்பது அனைத்துமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது.
அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான், ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை, அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும் போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றமடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனி வரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிடவே மாட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய்.
உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும், நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர்தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்பசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும்
தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி. என் குழந்தையே, தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே.
உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்துக்கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அதற்கான வாய்ப்பும் உன் கண்களுக்கு தெரியும். இந்த சூட்சமம் உனக்கு புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், நிகழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தும் கூட மறந்துவிடாதே. இவ்வளவு அற்புதமான கிடைத்த உன் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி சாயப்பா. என்னை முன்னேற்ற வழியில், முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதற்கு நன்றி சாயப்பா என்று எப்பொழுதும் நன்றி செய்து கொண்டே இரு. இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மனபாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே.
நல்லது மட்டுமே நினை, நல்லதை பற்றி மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நிகழும் உன் வாழ்வில். பொறுமையோடு காத்திரு. அந்த நல்ல நாள் இன்றேதான். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதமானது. இதுவரை போனதெல்லாம் போகட்டும், முடிந்ததெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதை நிகழ்த்தி வைக்க உன் சாயப்பா ஏற்பாடை செய்துவிட்டேன். அதற்காகத்தான் உன்னையும் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களையும் உனக்கு ஏற்றாற்போல தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் நிச்சயமாக உன்னை வாழ வைத்தே காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சபதம்தான். இவையெல்லாம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ சந்தோஷக் கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது எல்லாமே நடக்கும் பார். இது சத்தியமான உண்மை, தெய்வ வாக்கும் கூட. உன்னிடம் சேர்பவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உனக்கு எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு மங்களகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். இதை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன்.